ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. வாய்ப்பே கிடையாது. விஜய் வந்து வாய்ப்பே கிடையாது. தளபதி தளபதி ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் தளபதி விஜய் சும்மா விஜய் சும்மா. விஜய் வந்து நடிக்கல வேணா சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார் என்றுமே எங்க ஸ்டாலின் தான். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. எங்க தமிழ்நாட்டுக்கு நிரந்தர முதலமைச்சரும் அவர் தான். இன்னைக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையோ அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு. சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நாங்க தான் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டே இருக்கணுமே. படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கொடுத்துருக்காரு. பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காரு. முதியோர் பென்ஷன் 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. அதோட வந்து சின்னவர் வந்திருக்காரு, இளம் தலைவர். அவர் வந்து விளையாட்டுத்துறைனாவே என்னன்னு தெரியாம கடந்த 10 ஆண்டுகளாக ஏடிஎம்கே ஆட்சியில. இப்ப வந்து அப்படி கிடையாது. விளையாட்டுத்துறைனா வெளிநாட்டுக்காரனே பயப்படுறான். உதாரணத்துக்கு சொன்னா கண்ணகி நகர் கார்த்திகாவை நாம சொல்லலாமே. அடித்தட்டு மக்களுடைய கோரிக்கை ஏற்று இன்னைக்கு 40 லட்சம் ஒண்ணுமே பண்ணல சொல்ல முட்டாள். அவன் ஒண்ணுமே சொல்ல பண்ணலங்கிறவன் முட்டாள். முட்டாள் தான் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஒண்ணுமே பண்ணலன்னா எப்படி நாங்க வந்து நின்றுட்டு இருக்கோம்? இங்க இவ்வளவு ஜனம் நின்றுட்டு இருக்கு, எப்படி நிப்பாங்க? காசு கொடுத்தீங்க யாரா சொல்ல சொல்லுங்க. காசு கொடுத்து இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் உணர்வு பூர்வமா வந்திருக்காங்க. இன்னைக்கு என் குழந்தைய வந்து பாதுகாப்பா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் முதல்ல வச்சு விட்டான். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதா? அதே மாதிரி எத்தனையோ பேர். நான் எங்க வீட்டுல படித்த முதல் பெண் பட்டதாரி. நான் எங்க அப்பா இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் ஸ்டாலின் மட்டும்தான் இருக்காரு. இன்னைக்கு இலங்கை தமிழர் ஒரு குழந்தை வந்து சொல்றா அப்பான்னு சொல்லி ஒரு கட்சி வந்து கொண்டு வந்து காட்டினாலேவோ அப்பாங்கிற வார்த்தை வந்து இன்னைக்கு வந்து எங்க அப்பா மட்டும் அப்பான்னு சொல்லல, என் குழந்தை எங்க அப்பா மட்டும் அப்பான்னு சொல்லல. இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து அப்பான்னு சொல்ற ஒரே முதல்வர் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவிலேயே ஒரே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அதுல எந்த மாற்றமே கிடையாது. 2026 200க்கு வரல, 200க்கு மேலேயே நாங்க தான் வெல்றோம். அது எப்படி சார் இருக்க முடியும்? அவங்க சொன்னா அது விஜய் ஆயிட முடியுமா? நாங்க தான் என்னைக்கு மாசு கெத்து எல்லாமே நாங்க தான். உதயநிதி ஸ்டாலின் சார் தான் என்னைக்குமே அப்பான் ஸ்தானத்திலயும் அண்ணன் ஸ்தானத்திலயும் புள்ள ஸ்தானத்திலயும் நின்று மாதம் 1000 ரூபாய் அடுத்தவங்களுக்கு இலக்காரமா இருக்கலாம் சார். எங்களுக்கு வந்து அது பெரிய விஷயம். புருஷன் கொடுக்க மாட்டாரு, அண்ணன் கொடுக்க மாட்டாரு, தம்பி கொடுக்க மாட்டாரு, பெத்த அப்பா கொடுக்க மாட்டாரு. 15ஆம் தேதினா டான் வருதுன்னா அது எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்து பெரிய மழை தான். மற்றவங்களை பாக்குறவங்க வந்து சின்ன அமௌண்டா இருக்கும். எங்களுக்கு பெரிய விஷயம் சார். அவர் தான் என்னைக்குமே நிரந்தர முதலமைச்சர். எங்க ரத்தத்திலே இருக்குது எங்களுக்கு. அவர் சொல்லிக்கலாம் சார், நாங்க சொல்லணும் சார். நாங்க தான் வெல் வைப்போம் சார். அவர் ஜெயிக்க நாங்க சொல்ல சார். அவர் என்ன செய்யறாரு சார் நாங்க சொல்லுவோம். அவர் சொல்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அப்ப நான் பெண் தான் சார் நான் பேசுறது. நான் கட்சியில இருக்கிறோம்னு பேசல, பொதுவாவே பேசுறோம். நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் வரும். விஜய் சார் சொல்றது ஒரு வீட்டுல இருக்குது, அவர் பேசிக்கலாம். அவர் தெரிஞ்சதை அவர் சொல்லிக்கலாம். எங்களுக்கு வந்து தெரிஞ்சதோ உள்ள ஊர்னதோ எல்லாமே நாங்க தான். என்னைக்குமே நாங்க தான் மாஸ். திமுக ஏன் வெற்றி பெறணும்னா, நான் ஒரு ஐடி ஊழியர் ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நியோ டைட்டில் பார்க்குன்னு ஓபன் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு கண்ட்ரிலுமே கொண்டு வந்து கிடையாது. ஈவன் லண்டன் அது மாதிரி எங்க போனாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் மட்டும் பண்ணியிருப்பாங்க, சிட்டியில மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு நியோ டைட்டில் பார்க்ஸ் வந்திருக்காங்க. இதுவே வந்து எல்லா ஐடி எம்ப்ளாயிஸும் வரலாம், அந்தந்த இடத்துலயே போயிட்டு அவங்கவுங்க வந்து ஒர்க் பண்ணலாம். அப்புறமா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஆர்பி ராஜா இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் கூட வந்துட்டு டைப் வச்சிருக்காரு. ரேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர். அவர் சொல்லிட்டு தாங்க இருப்பாரு. அவர் வந்து நடிகருங்க, நடிக்கதான் செய்வார். அவர் தவிர வந்து அவர் வந்து கண்டிப்பா வேலை செய்யவே மாட்டார். அவர் எல்லாம் வீட்டுல இருந்தே உட்காந்துட்டு அவர் கொடுக்குற அசைன்மெண்ட்டை வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவர் வந்து காணொலி காட்சி மூலியமா எல்லாமே செஞ்சுட்டு போறவர் தான் விஜய். எங்க முதல்வர் வந்து ஸ்டாலின் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் களத்துல இறங்கி எல்லாம் பண்றதால் தான் எல்லாமே வர்றாங்க. இவ்வளோ பேர் பாருங்க, ஏன் இவ்வளோ பேர் வர்றாங்க? காசு கொடுத்தா வந்துருவாங்களா? காசு இல்லாம இருந்தாலும் எல்லாருமே வந்துருவாங்க. ஃபுல்லாவே
கண்டிப்பா 200+ எங்க சொன்னது 234 ஜெயிக்கணும் தான் எங்களுக்கு ஆசை. பட் ஆனா வந்து 200க்கு மேல கண்டிப்பா வந்து ஸ்டாலின் ஜெயிப்பார், கண்டிப்பா அவர் ஜெயிப்பார். அப்படி இல்லைண்ணா, இது 75 ஆண்டுகால ஒரு பாரம்பரிய கட்சி. இது யாருக்கும் அஞ்சாத ஒரு கட்சி இது, சரிங்களா? நேற்று முளைச்ச காலம்லாம் இன்னைக்கு இந்த இயக்கத்தை அசைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தெளிவான அரசியல் உறுதி இருக்கு இந்த இயக்கத்திற்கு. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2026 அனைத்து தொகுதியிலும் வெல்லும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம். இங்க மீண்டும் முதல்வர் மாண்புமிகு தளபதியார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்.